ஒரு பாக்கெட்டோட அளவு வந்துட்டு 175 கிராம். 2 பேக்கும் சேர்த்து மொத்தமா நான் 130 ரூபாய்க்கு வாங்கினேன். இதுல இருந்து இன்னைக்கு நான் ஒரு பாக்கெட் மட்டும் செய்ய போறேங்க. வாங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த பேக்கை கட் பண்ணி இதுல கொடுத்துருக்கிற மாவை நம்ம மாவு பிசைறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துல போட்டு வச்சுக்கோங்க. இந்த குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு ஒரு சில முக்கியமான டிப்ஸ் தாங்க இருக்கு. அதை நீங்க ஃபாலோ பண்ணி செஞ்சாலே குலாப் ஜாமுன் வந்துட்டு நல்ல சாஃப்டா ஒரு எந்த கிராக்குமே இல்லாம நம்ம சூப்பரா பண்ணிடலாங்க. முதல் டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை வந்துட்டு நம்ம ரொம்ப அழுத்தி பிசையெல்லாம் தேவையில்லைங்க. சப்பாத்திக்கெல்லாம் நம்ம அழுத்தி பிசைவோம்ல, அந்த மாதிரி பிசைய தேவையில்லை. நம்ம சும்மா நம்ம விரலை மட்டும் யூஸ் பண்ணி பிசைஞ்சாலே போதுங்க. அடுத்ததா ஒரு பாக்கெட் அளவு மாவுக்கு ஒரு 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி பிசைஞ்சாலே போதுங்க. மொத்தமா நம்ம தண்ணி ஊற்றி பிசையாம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம கையிலையும் இந்த பாத்திரத்திலையும் ஒட்டாத அளவுக்கு இந்த மாவை நீங்க பிசைஞ்சுக்கோங்க. மாவு வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கிற மாதிரி இதை பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க, கையிலையும் ஒட்டாத அளவுக்கு இந்த பாத்திரத்திலையும் ஒட்டாத அளவுக்கு இதை நீங்க பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இந்த மாவு வந்துட்டு ட்ரை ஆகாத அளவுக்கு இதை நீங்க நல்லா கோட் பண்ணி வச்சிருங்க. இதுதாங்க 2வது முக்கியமான டிப்ஸ். அப்போதான் உங்களுக்கு நாம உருண்டை உருட்டும் போது உங்களுக்கு எந்த ஒரு சின்ன கிராக் கூட இல்லாம நமக்கு நல்லா வலுவலுன்னு அது உருட்டுறதுக்கு வரும். மூணாவது முக்கியமான டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாவு பிசைஞ்ச உடனே இதை நம்ம உருண்டை உருட்டக்கூடாதுங்க. குறைஞ்சது ஒரு 15 நிமிஷத்துக்காவது இதை ஊற வச்சுக்கோங்க. மாவு வந்துட்டு ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிருங்க. இது ஊறிட்டு இருக்கிற இந்த நேரத்துக்குள்ள நாம வந்து ஜீரா ரெடி பண்ணிக்கலாங்க. ஜீரா ரெடி பண்றதுக்காக நான் இன்னைக்கு 500 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேங்க. இந்த பேக்ல 175 கிராம் மாவுக்கு 800 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. நான் இன்னைக்கு 500 கிராம் தாங்க எடுத்திருக்கேன். எந்த கப்ல சுகர் அளக்குறீங்களோ அதே கப்லயே சேம் குவான்டிட்டி அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் நான் சேர்த்துக்கிறேங்க. நீங்க ஏலக்காய் பவுடர் தான் சேர்க்கணும்னு இல்ல, வெனிலா எசன்ஸ், ரோஸ் எசன்ஸ் எது வேணுமோ சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் இந்த ஜீராவோட நான் வந்து கலருக்காக கொஞ்சமா கேசரி கலர் சேர்த்திருக்கேங்க. இது வந்து ஆப்ஷனல் தாங்க, நீங்க விருப்பப்பட்டா மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்ப வந்து இதை நல்லா ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 500 கிராம் அளவுக்கு நீங்க சுகர் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஜீரா வந்துட்டு இந்த குலோப் ஜாமுனுக்கு வந்துட்டு நல்லா ஊறி வரும்போது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ரொம்பலாம் எக்ஸஸா வந்து ஜீரா நிக்காது. உங்களுக்கு ஜீராவோட அளவு வந்துட்டு அதிகமா வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க 800 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்து அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா 800 கிராம் சர்க்கரை எடுத்துக்கிட்டீங்கன்னா 800 கிராம் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த அளவுக்கு நீங்க ஜீரா ரெடி பண்ணிக்கோங்க. எனக்கு ஜீரா ரொம்ப தேவைப்படாது எங்க வீட்டுல, அதனால நான் இன்னைக்கு 500 கிராம் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்திருக்கேன். இப்போ பாருங்க, பாகு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல நாம ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாங்க. இதை வந்துட்டு நம்ம கம்பி பாகு மாதிரி எல்லாம் காய்ச்சற தேவையில்லைங்க. லைட்டா நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வர்ற வரைக்கும் இதை நீங்க கொதிக்க வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். அடுத்த முக்கியமான டிப்ஸ் வந்து இதுதாங்க. இந்த பாகு காய்ச்சும் போது நீங்க வந்து இந்த கம்பி பாகு வரைக்கும் காய்ச்சி எடுத்துட்டீங்கன்னா குலாப் ஜாமுனை வந்து ஊற போடும் போது அது மறுநாள் ஊறி வரும்போது அந்த குலாப் ஜாமுன் மேல ஃபுல்லா வந்து சுகர் வந்து ஃபுல்லா கோட் ஆகி இருக்குங்க. அந்த அளவுக்கு நம்ம பாகு வந்து காய்ச்ச தேவையில்லைங்க. இந்த பாகு வந்து கொதிக்க ஆரம்பிச்ச உடனே லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் வரைக்கும் காய்ச்சினா நீங்க போதுங்க. அதுக்கப்புறமா அதை நீங்க லைட்டா தொட்டு பாருங்க, கையில வந்து ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும். அந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இந்த அளவுக்கு இந்த ஜீராவை நீங்க காய்ச்சினீங்கன்னா போதுங்க. இப்போ வந்து ஜீரா ரெடி ஆயிடுச்சுங்க. இதுல கொஞ்சம் நான் ஏலக்காய் தூள் சேர்த்திருக்கிறதுனால அது வந்து வாயில வந்து திப்பி திப்பியா கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால இதை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. கண்டிப்பா ஃபில்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு அதனால ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைன்னா நீங்க வந்து இதை ஃபில்டர் பண்ணாமலே ஃப்ரை பண்ண ஜாமுனை சேர்த்துக்கலாங்க.
மாவு வந்து இப்போ ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். கையில் வந்துட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. மாவு வந்துட்டு உருட்டும் போது நம்ம ரொம்ப அழுத்திலாம் உருட்ட தேவையில்லைங்க. லைட்டாக சாஃப்டாக உருட்டிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு குலோப் ஜாமுனோட சைஸ் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது இதோட அளவு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அதுக்கப்புறமா நம்ம ஜீராவில் ஊற போடும்போது அது இன்னும் நல்லா பெருசாகிடும். அதனால மாவோட அளவு வந்துட்டு கம்மியாகவே எடுத்து உருட்டிக்கோங்க. அதே மாதிரி உருட்டும் போது எந்த ஒரு சின்ன கிராக்கும் இல்லாத அளவுக்கு இதை நீங்கள் நல்லா வலுவலுன்னு உருட்டி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நாம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது அது லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிடும். இது மாதிரியே நாம எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாங்க. எனக்கு வந்துட்டு ஒரு பாக்கெட் மாவுக்கு இந்த சைஸ் குலோப் ஜாமுனுக்கு வந்துட்டு மொத்தம் ஒரு 26 உருண்டை வந்துச்சுங்க. அப்போ நீங்க 2 பாக்கெட் செய்யும் போது கண்டிப்பா ஒரு 50லேருந்து 55 குலோப் ஜாமுன் வரைக்கும் வருங்க. இப்போ இதை நாம எண்ணெயில வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்த முக்கியமான டிப்ஸ் வந்து இந்த குலோப் ஜாமுனை வந்துட்டு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. எண்ணெய் வந்துட்டு ரொம்ப மிதமான சூடில் தான் இருக்கணும். மிதமாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சுட்டு ஒரு 4 அல்லது 5 குலோப் ஜாமுன் உருண்டை மட்டும் நீங்கள் இதில் சேர்த்து லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நாம எதுக்காக லோ ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்கணும்னா இது எண்ணெயில போட்ட உடனே கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுங்க. மேல மட்டும் ப்ரௌன் கலர் ஆயிடும், உள்ள வந்து மாவு வேகாமலே இருக்கும். அதனால லோ ஃப்ளேம்ல வச்சு லைட்டா அப்படியே கரண்டி வச்சு லைட்டா தள்ளி தள்ளி விடுங்க. ரொம்பலாம் நாம போட்டு இது பண்ண தேவையில்லைங்க. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனா வேகிறதுக்காக இதை கரண்டி வச்சு லைட்டா அப்படியே நல்லா தள்ளி விட்டுட்டே இருங்க. அப்போதான் இது வந்துட்டு ஒரே மாதிரி கரெக்டாக எல்லா சைடும் வேகும். இல்லைனா ஒரு சைடு மட்டும் ப்ரௌனாக இருக்கும், ஒரு சைடு வந்து வேகாமல் அப்படியே ஒயிட்டாகவே இருக்குங்க. பாருங்க, இதில் ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, இன்னொரு சைடு வந்து ஒயிட்டாக இருக்கு. அந்த சைடும் வேகிற மாதிரி இதை நல்லா கரண்டி வச்சு தள்ளி விட்டுட்டே இருக்கலாங்க. குலாப் ஜாமுன் பாருங்க இப்போ சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நாம எடுத்துடலாம். நம்ம எண்ணெயில இருந்து எடுத்த உடனே ஜீரால போட வேணாங்க. ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்து வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நாம ஜீரால சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற குலாப் ஜாமுன் எல்லாத்தையும் நான் ஜீரால சேர்த்துக்கிறேன். இந்த ஜீராவை வந்துட்டு ஒரு அகலமான பாத்திரத்துல ஊற்றி வச்சுக்கோங்க. அப்போதான் குலாப் ஜாமுன் எல்லாமே ஒரே மாதிரி ஊறுறதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். குலாப் ஜாமுன் வந்துட்டு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது ஊறினாதாங்க டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனால் அது வரைக்கும்லாம் யாருமே வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எண்ணெயிலேருந்து ஃப்ரை பண்ண உடனேவே பாதி காலி பண்ணிடுறாங்க. அதனால குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமாவது ஊற வச்சுட்டு கொடுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஊறிச்சுன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான நல்ல குண்டு குண்டான சாஃப்டான குலோப் ஜாமுன் எந்த கிராக்குமே இல்லாமல் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இதே மாதிரியே நீங்களும் குலோப் ஜாமுன் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரியே நிறைய தீபாவளி ஸ்நாக்ஸோட வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.